ஹலோ எவ்ரிவன். உங்கள் பாடி கூட நீங்கள் பேசுகிறது மூலமாகவே உங்கள் பாடியை ஹீல் பண்ணிக்க முடியும். உங்கள் பாடி கூடயும் உங்கள் பாடியில் இருக்க செல்ஸ் கூடயும் நீங்கள் பேசுகிறது மூலமாக உங்கள் பாடியில் இருக்க ஹெல்த் இஷ்யூஸ், டிசீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உங்களால் ஹீல் பண்ணி சால்வ் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணலாம்ங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது, ஒரு உணர்வு நிலை இருக்குது. அது ஒரு செல் உயிரினமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங், இல்லை அனிமல்ஸ், பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு புரிதல், ஒரு உணர்வு நிலை இருக்குது. அதை தான் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது. நம்ம பாடிக்கும் இன்டெலிஜென்ஸ், கான்ஷியஸ்னஸ் இருக்குது. உலகத்தில் இருக்க எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் தன்னோட பாடிக்குன்னு ஒரு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. தன்னை குணப்படுத்திக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. நம்ம பாடியில் இருக்க ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ், ஹார்ட், லங்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தன்னோட ப்ராசஸை பண்ணிகிட்ருக்கு. இந்த ப்ராசஸ் எல்லாமே அன்கான்ஷியஸாக நம்ம உடம்புல நடந்துகிட்ருக்கு. உங்களோட செல்ஸ் எல்லாமே லிசன் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள், உங்களோட எண்ணங்கள், உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே அது கவனிச்சிட்ருக்கு. எஸ், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், உங்களோட பாடி உங்களை லிசன் பண்ணிட்டு தான் இருக்குது. எப்படி ஒரு அம்மாவோட வயிற்றில் ஒரு கரு உருவாச்சுன்னா அந்த கரு எப்படி அம்மாவோட ஃபீலிங்ஸை கிரகிக்க முடியுதோ, அது எப்படி அம்மாவை லிசன் பண்ணிகிட்ருக்கோ, அவங்களோட எண்ணங்கள், உணர்வுகளை அதால் கிரகிச்சிக்க முடியுதோ, அதே மாதிரி உங்களோட செல்ஸ்க்கும் இருக்க கான்ஷியஸ்னஸ் மூலமாக அது உங்களை லிசன் பண்ணிகிட்ருக்கு. உங்களை அது கிரகிச்சிட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப டவுனாக, டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் உங்கள் பாடியில் கண்டிப்பாக தெரியும். ஏதாவது ஒரு டே உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமான டேவாக இருக்கப்போ அன்றைக்கி உங்களோட நெகட்டிவ் எமோஷன்ஸ் உங்களோட பாடியை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஹெட்ஏக் வரலாம், பாடி பெயின் வரலாம், இல்லை ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் வரலாம். உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ் உங்களோட பாடியை இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸை சரி பண்ணுறது மூலமாக உங்கள் பாடியை ஹீல் பண்ணிக்கவும் முடியும். உங்கள் பாடி கூட நீங்கள் பேச முடியும். உங்கள் பாடி நீங்கள் சொல்கிறத கேட்கும், நீங்கள் சொல்கிறத லிசன் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் பிரெயின் உங்கள் பாடியோட ஃபங்க்ஷன்ஸே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்குன்னா உங்களால் உங்களோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? கான்ஷியஸாக உங்கள் பாடி கூட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் பாடியை உங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சிட்டிங் வித் யுவர் செல்ஃப், உங்கள் கூட நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பொதுவாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவோம். ஆனால் நம்ம கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. இங்கே எத்தனை பேர் உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? உங்கள் கூட கடைசி வரப்போகிறது நீங்கள் மட்டும்தான். உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. உங்கள் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் உங்கள் கூட நீங்கள் கண்களை மூடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அமைதியாக உட்காந்து உங்களுக்குள்ளே நடக்கிறது, உங்களோட எண்ணங்களை கவனிங்க. உங்கள் பாடிக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே இயங்கிக்கிட்டு இருக்க உங்களோட பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். உங்களோட உடம்புக்கிட்ட பேச ஆரம்பிங்க. உங்கள்கிட்ட இருக்க குறைகளை மறந்து உங்களை அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணி உங்களோட அன்பு செலுத்த ஆரம்பிங்க. உங்கள் பாடி பார்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஒரு பேரண்ட் ஒரு சைல்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க. நீ சோர்ந்து போயிருக்க, உனக்குன்னு ஒரு நேச்சுரல் ஹீலிங் ப்ராசஸ் இருக்குது. உன்னால் கண்டிப்பாக உன்னை குணப்படுத்த முடியும். நான் உனக்கு அன்பு செலுத்துகிறேன், உனக்கு தேவையான அன்பை கொடுக்குறேன், உனக்கு தேவையான கேர் கொடுக்குறேன், உன்னை ஃபுல்லாக லவ் எனர்ஜியால் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் பாடி கிட்ட பேசுங்க. உங்களுக்குள்ள லவ் எனர்ஜி ஃபில் ஆகிற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள். உங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்க பெஸ்ட்டு டைமாக இருக்கும். உங்களோட எனர்ஜி ட்ரெயின் ஆகாமல் உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக உங்களோட ஹீலிங்க்காக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் பாடியும் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கும். உங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் பாடியும் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கும். உங்களோட சூழ்நிலை, ஆரோக்கியம் எல்லாத்தையுமே உங்களோட எண்ணங்கள் தான் இங்கே முடிவு பண்ணிகிட்ருக்கு. உங்களோட எண்ணங்களையும் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் பாடி லிசன் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களோட பாடிக்கு அஃபர்மேஷன்ஸாக போயிட்டுருக்கு. இதை எல்லாத்த விடையும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட மன அமைதி. உங்களோட மன அமைதி தான் உங்களோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும்.
நேச்சர் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நேச்சர் ஒரு பெஸ்ட்டு ஹீலர் உங்கள் மனசை அமைதிப்படுத்துறதுல. நேச்சரில் அமைதியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டி. நேச்சரில் வாக் போகிறது, கடல் அலைகளை ரசிக்கிறது, நட்சத்திர கூட்டங்களை ரசிக்கிறது, இது எல்லாமே உங்கள் மனசையும் அமைதிப்படுத்தும், உங்கள் நரம்பு மண்டலத்தையும் அமைதிப்படுத்தும். உங்கள் கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களை நீங்களே அதிகமாக நேசிக்கவும் ஆரம்பிங்க. மருந்து மாத்திரைகளையும் தாண்டி உங்களால் குணப்படுத்த முடியும். உங்களோட எண்ணங்கள் மூலமாகவே உங்களை குணப்படுத்த முடியும்னு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா மாதிரி நிறைய பேர் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எந்த விதமான அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு எனக்கு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோட எஃபர்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். பாய் பாய்.